ஒய் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிற சீரீஸில் இதுதான் மொதல் வீடியோ. ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எல்லாரும் சேரணுங்கிறதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருந்தாலும் என்ன ரொம்ப கவர்ந்த விஷயங்கிறது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். நம்ம இப்போ எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குடும்பத்தோட ஹோட்டலுக்கு போனால் மெனு கார்டில் ஐட்டத்தை பார்க்கறத விட ரைட் சைடில் அதோட ரேட்டு தான் நம்ம முதல்ல பார்க்குறோம். ஆசையாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு துணி கடைக்கு போனால் துணியோட குவாலிட்டியை விட அதில் என்ன விலை போட்டிருக்காங்கிறத முதல்ல பார்க்குறோம். இதுல இருந்தெல்லாம் வெளியே வரணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய காசு சம்பாதிக்கணும். கையில் நிறைய காசு இருந்தா நினைச்ச பொருளை நினைச்ச நேரத்துல வாங்கலாம். கொஞ்சம் நல்லா ஆழமா யோசிச்சு பாருங்க. நம்மளோட 90% பிரச்சனையுமே காசு இருந்தா தீர்ற பிரச்சனைகள் தான். அதைத்தான் நான் இங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் சொன்னேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு 3 இருந்து 5 வருஷம் சின்சியரா ஒர்க் பண்ண தயாரானா ஈஸியா இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்குள்ள போயிடலாங்க. அந்த மாதிரி எக்கச்சக்க பேர் அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஏன் இதே உழைப்ப வேற ஏதாவது பிசினஸ்ல போடலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். வேற எந்த பிசினஸா இருந்தாலும் முதலீடு வேணும், உங்களோட ஃபுல் டைம் உழைப்பும் வேணும். ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எந்தவித முதலீடும் இல்ல. நீங்க இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையோட பார்ட் டைமா இதையும் செய்யலாம். எந்தவித முதலீடும் இல்லாம பார்ட் டைமா இந்த பிசினஸ் செஞ்சு மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க, 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க, ஏன் 10 லட்சம் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க.